மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் ஏதோ நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன என் வாழ்க்கையில் இன்னும் பாதிப்பு இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. என்ன செஞ்சாலும் என் வாழ்க்கையில் இந்த பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை. பெரும்பாலும் காசு பணம் எல்லாமே இன்றைக்கி வரும், நாளைக்கு போக அதை சம்பாரிச்சுக்கலாம். இந்த மனசில் நிம்மதி தாங்க கிடைக்க மாட்டேங்குது. சொந்த பந்த வழியிலையும் சரி, சகோதர வழியிலையும் சரி, ஏதாவது ஒரு வகையில் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் வேண்டான்னு விலகி போனால் கூட தேடி வருது வம்புன்னு சொல்லலாம். அப்படி தான் மிதுன ராசிக்காரங்க இந்த நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. மிதுன ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலி தான். ஏன்னா உங்கள் ராசி எதிபதியான்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான். இந்த புத்திசாலித்தனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாக அவர் கொடுத்துருவார். எதை எந்த நேரத்தில் எப்படி செய்யணுங்கிறத மற்றவங்களோட வேகமாக சிந்திக்கக்கூடியவங்க யான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க. சில நேரம் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, சில நேரம் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறீங்க. மனநிலையில் மாற்றங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. தனியாக அமைதியாக என்னை விட்டுட்டா போதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தனியாக இருந்துட்டாதான் இன்னும் எதிர்காலத்தை நினச்சி உங்களுக்கு பயம் அதிகமாக இருக்குது. முக்கியமான முடிவு இல்லாமல் எடுக்க முடியாமல் மனநிலைங்க இந்த நேரம். சீக்கிரமாக முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் யோசித்து தான் எடுக்கிறீங்க. அதே மாதிரி மனசில் நிறைய விஷயம் இருக்குது. அந்த மற்றவங்ககிட்ட பேசலாமா பேசக்கூடாதாங்கிற ஒரு சிந்தனை அதிகம். ஏன்னா பேசினாலும் பிரச்சனையாக இருக்குது, பேசாட்டி போனாலும் பிரச்சனையாக இருக்குது. இப்படி தான் மிதுன ராசிக்காரங்களுடைய நிலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. மனசில் நிறைய யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு விஷயத்துலையும் ஒரு எடுக்கிற காரியத்திலும் கவனம் செலுத்த முடியல. நிறைய மனக்குழப்பம். இது வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக அமையுமாங்கிற ஒரு ஏக்கம் தான் மிதுன ராசிக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் மிதுன ராசி அன்றவர்களுக்கு இனி இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க இருக்குது, எந்த விஷயம் எல்லாமே சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. மன அழுத்தம் வேண்டாங்க. மிதுன ராசிக்கு இந்த நேரம் எடுக்கிற காரியம் எல்லாமே நல்லபடியாக முடியும். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்குமே முக்கியமான கிரகச்சேர்க்கை மிதுன ராசிக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. இந்த மன அழுத்தத்தை, இந்த குழப்பத்தை மட்டும் தவிர்த்துக்க பாருங்கள். ஏன்னா வாழ்க்கையில் நம்மளால் எல்லா நேரமும் நம்மளால் கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியாது. மனிதர்கள் தானே நாம் ஒன்றும் மிஷின் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனை. நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் எல்லாருமே, எல்லா மனிதர்களுமே ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை சந்திக்கிறாங்க. அதை நீங்கள் உடஞ்சி போகிறதுக்கு இல்லை, நம்மளை நாமளே உருவாக்கிக்கிறதுக்கான நேரம் தான். அதனால் கொஞ்சம் நிதானமாகவே யோசிங்க, நிதானமாகவே வேலை செய்யுங்க. அவசரம் வேண்டாம். மெதுவாகவே இந்த நேரம் செயல்பட பாருங்கள். நீங்கள் எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் நம்ம எல்லா பிரச்சனையுமே ஒரே நாள்லாம் சரி செய்ய முடியாது. ஒவ்வொன்றா தான் நம்மளால் சரி செய்ய முடியும். அப்படி மெதுவாகவே சரி செஞ்சுட்டாலே போதும். மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளிவந்துட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. உங்களை நீங்களே மற்றவங்களோட ஒப்பிடுறதையும் கொஞ்சம் நிறுத்திக்குங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க எல்லாத்தோட தனிப்பட்டவங்க. உங்களுடைய பயனுங்கிறது என்றைக்குமே ஒரு தனிப்பட்டதாக தான் இருக்கும். நீங்களாகவே இருக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அலைச்சல் அதிகம்தான். ஆனால் நேரம் கிடைக்கிறப்போ ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. பல சிரமத்தை இதுக்கு முன்னாடி கடந்து வந்துட்டீங்க. இனி பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களால் சிறப்பாக கடந்து வர முடியும். நம்பிக்கையோடு இருந்துட்டாலே போதும். உங்கள் மேலே நீங்கள் வச்சு செயல்படக்கூடிய தன்மை தாங்க மிதுன ராசிக்கு பல நல்ல பலனை ஏற்படுத்தி தரத்துக்கு இந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சுன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக சவால்லாம் இல்லை, பரவாயில்ல தான். புதுசாக முயற்சி செய்கிறீங்கன்னா தாராளமாக செய்யலாங்க. முக்கியமான முடிவெடுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வேலையில். ஆனாலுமே வேலையில் நல்லபடியாக வேலை செஞ்சு முடிப்பீங்க, பாராட்டு கிடைக்கும். தொழில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. ஆனால் புதுசாக ஒரு பணம் முதலீடு செய்கிறீங்கன்னா பெருசாக பணத்தை முதலீடு போட்டு இந்த விஷயத்த கொஞ்சம் செய்ய வேண்டாம். வருமானம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, அதாவது சாதாரணமாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத செலவு இருக்கும். அந்த செலவை நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டாலே பண வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். அதாவது ஒரு சேமிக்கிற அளவுக்கு இந்த நேரம் இருக்காது, ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை தராது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கலையும் சரி, இந்த செலவு செய்கிறதுலையும் சரி கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட பேசுகிறப்ப எல்லாமே கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும். நண்பர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஓரளவுக்கு உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தூக்கம், இந்த நேரம் சரியாக தூக்கம் இருக்காது. இந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த நேரம் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். மிதுன ராசிக்காரங்க என்றைக்கு இந்த பசிக்கு ருசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ, ஆரோக்கியமான உணவாக இருக்குதான்னு பார்த்து தான் சாப்பிடுவீங்க. ஆனால் சமீப காலமாக ஏதாவது ஒரு அலைச்சல் பயணம் இருந்துக்கிட்டே இருக்கிறதால இந்த உணவு விஷயத்தில் உங்களால் கவனம் செலுத்த முடியல. அதனாலேயே இந்த நேரம் உடல் நலத்தில் கொஞ்சம் தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. சரியான தூக்கத்தை எடுத்துக்க பாருங்கள். சின்ன உடல்நல பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாயிரும். அதை போட்டு இல்லாத ஒரு நோயை இருக்கிற மாதிரி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பை தரத்துக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு கொஞ்சம் கொடுத்துரும். அதனால் இந்த நேரம் இந்த விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பெரும்பாலும் பாதிப்பு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி சார்ந்தவங்க இந்த நேரம் தொழில் வியாபாரம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த நேரம் கிரகங்களுடைய அமைப்பு பொருளாதார நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு சிறப்பாக இருக்குது. கடுமையான உழைப்பு கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் என்ன முயற்சி செஞ்சாலும் இந்த சொத்து பிரிக்க முடியல, அண்ணன் தம்பி உறவு எல்லாமே ஒரு கசப்பாகவே இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கலைங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் சாதகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. சொத்து பிரிக்கிறதையா இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், சகோதர வழியில் எடுத்துக்கிட்டாலும் மிதுன ராசிக்கு இந்த நேரம் சாதகமான பலனை தரக்கூடிய நேரம் தாங்க. மனசில் வேகம் இருக்கும், எதுவுமே சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்தை மட்டும் குறைச்சிக்க பாருங்க. ஏன்னா அந்த நேரம் வேகத்தை விட விவேகங்கிறது மிதுன ராசிக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. அதனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. முக்கியமாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் தடாலடியே முடிவு எடுக்கக்கூடாது, எடுத்தங்கோத்தம்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியாத விஷயத்த தெரியாமல் இருக்கிறது, அதாவது தெரியாத விஷயத்த மற்றவங்க கிட்ட நீங்கள் தெரியலன்னு ஒத்துக்கிறது தான் பரவாயில்ல. தெரிஞ்ச விஷயமா இருந்தால் மட்டும் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செயல்பட பாருங்க. மற்றபடி இந்த நேரத்தில் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது வேண்டாம், உங்களுக்கு தெரியாத விஷயத்த மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது வேண்டாம். அது எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துரும். முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசில் எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா குழப்பத்தை தர்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். தப்பான எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். அதாவது தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கிற மாதிரி, உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு மன போராட்டத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரியான ஒரு சிந்தனைலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை தான் முன்ன சொன்ன மாதிரி அதிலிருந்து வெளிவர பாருங்க. எல்லா பிரச்சனையும் ஒரே நாளெல்லாம் சரி செய்ய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி செய்ய முடியும். அது உங்களுக்கு தான் இல்லை, மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. மன அழுத்தத்திலிருந்து வெளிவந்துட்டாலே போதுங்க. மிதுன ராசிக்கு சிறப்பு தான். உழைக்க தான் இந்த நேரம் அதிகப்படியான உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வருமானம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. வேலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் மனக்கசப்பு வந்திருக்கும். நிறைய பேர் வேலையை விட்டு நின்று இருப்பீங்க. வேறு வேலைக்கு முயற்சி செஞ்சு பார்க்கலாமா நினைப்பீங்க. அவங்களுக்கு வேறு வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சிறப்பு தான், நீங்கள் மறுபடியும் அதே வேலையில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மனஸ்தாபம் எந்த இடத்துல வேணாங்க. பெரும் இந்த நேரத்தில் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு தான் பணம் வருதே தவிர யார் கையிலிருந்து சும்மா எந்த பணமும் வரல. அதனால் மனஸ்தாபங்கிறது வேண்டாம். நீங்கள் உழைக்கிறீங்க, அதனால் பணம் வருது. அதனால் மனசை போட்டு குழப்பிக்காம அதே இடத்துல வேலை செய்கிறது கூட உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அரசாங்க சம்மந்தப்பட்ட உதவியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கு தடை இல்லாமல் கிடைக்குங்க. வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனால் இந்த நேரம் வேலை இருக்கும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும். பிரச்சனையே பெருசுப்படுத்தாமல் அது போக்கில் விட்டுட்டாலே அது தன்னால் அடங்கிடும். அதனால் நீங்கள் அதையும் அந்த நிலையிலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்கறது வேண்டாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கூட பழகக்கூடியவங்க பழையபடி உங்ககிட்ட சகஜமாக பழகுவாங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபம் வந்திருக்கும் வேலை செய்கிற இடத்துல எல்லாமே. அதெல்லாம் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துலேருந்து நீங்குது. சகஜமாக பழகக்கூடிய வாய்ப்புங்க மிதனராசி சார்ந்தவங்களுக்கு இந்த நேரம். வீடு கட்டக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மராமத்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு பெயிண்ட் அடிக்கிறது, இல்லைன்னா சுண்ணாம்பு அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயமா கூட இருக்கட்டும். அதெல்லாமே இந்த நேரம் செய்யறதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிதுனராசி சார்ந்தவங்களுக்கு இருக்குது. அதாவது மராமத்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாதியில் நின்று வீடு கட்டக்கூடிய வேலை எல்லாமே மறுபடியும் தொடக்கிறதுக்கான நேரம் பார்த்தாலும் இந்த நேரம் இருக்குது. மகனுக்கோ மகளுக்கோ ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் சரி ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த நேரம் அதிகப்படியாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குடும்ப உறவு எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்குது. அன்பு ஆதரவு கிடைக்கும். இந்த நேரம் பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க கூட, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க கூட ஒன்று சேர்றதுக்கான நேரம் தாங்க. சுற்றி 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 ஒரு சமீப காலமாக மிதுன ராசிக்கு பயணம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குங்க. பயணம் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு தான். அதனால் குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நீங்குது. கணவன் மனைவி அன்பு சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுடைய அன்பு சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க, அதுவுமே உங்களுக்கு சிறப்பு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு ஆசை வருங்க, பேராசைன்னு கூட சொல்லலாம். அதிகப்படியான உழைப்பு கொடுத்தாவது எப்படியாவது முன்னுக்கு வந்துனுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கூடவே இருக்குது. இந்த மனக்குழப்பம் தான் உங்களை வளர விடாமல் தடுக்கிறது. அந்த மனக்குழப்பத்திலேருந்து வெளிவர பாருங்க. உழைப்பு அதிகமாக இருக்குது. அதனால உங்களுக்கு பண வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னன்னா இருக்கிறத சமாளிக்கலாம், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது. அதே மாதிரி திருமண வாய்ப்பில் எடுத்துக்கிட்டால் மிதுன ராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. முதல் மனம் மட்டும் இல்லை, இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், மறுமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குமே நீங்கள் எதிர்பார்க்கறது கிடைக்கும். தொழிலையும் சரிங்க, புதுசாக நீங்கள் எடுக்கிற ஒப்பந்தமும் சரிங்க, கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். ஏன்னா வேறவங்க அந்த ஒப்பந்தத்தை தட்டி பறிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கிறதால அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். இந்த நேரம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது.
மற்றபடி சிறப்பு தான். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் குடும்ப உறவுகள் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, எந்த பாதிப்பும் இல்லை. தன்னம்பிக்கை மட்டும் குறையாம பார்த்துக்கங்க. பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க. புதுசாக ஏதாவது முயற்சி செஞ்சு பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் புதுசாக ஏதாவது தொழில் செஞ்சு பார்க்கலாமா, ஏதாவது வேறு வேலைக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாமான்னு ஒரு எண்ணம் இருக்கும். இந்த நேரம் எது செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பு தாங்க. புதுசாக முயற்சி செஞ்சாலுமே சிறப்பாக இருக்குது. மன வலிமையை விட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு எதிர்நீச்சல் போடுறீங்களோ, எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ, நிச்சயம் பெண்களுக்குமே அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கிறது இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. முன்னேற்றங்கிறது உண்டு. ஆனால் கூடவே இந்த நேரம் ஊர் மாற்றம், இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. அதாவது இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி உடல்நலத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி பெருசாக பாதிப்பு இல்லை. சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும், அது உணவு விஷயத்தாலே சரி செஞ்சுக்கலாம். அதனால கொஞ்சம் தொடர்ந்து இந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க. பெருசாக பிரச்சனை இல்லை. தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதால நீங்கள் புதன் பகவான் வழிபாட்டை செஞ்சுக்கிறதும் புதாதித்ய நமக, அதாவது ஓம் புதாதித்ய நமக இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வரதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. மகாவிஷ்ணு சமேத மகாலட்சுமி தாயார் வழிபாடு இதை நீங்கள் கூடவே செஞ்சுக்கோங்க. மிதுன ராசிக்கு சிறப்பு. ஏன்னா விஷ்ணு பகவான்கிறது புதன் பகவானுடைய அம்சமாகவே இருக்கக்கூடியவர். அதனால பெருமாள் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு இது எல்லாமே செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி